Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஹெல்தியான கோதுமை மாவையும் வெங்காயத்தையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மாவு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பசைஞ்சாச்சு. இது நல்லா ஊறட்டும், ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மிளகாய் சேர்த்துருக்கனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தக்காளி சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்துட்டு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்டாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் தேய்க்க வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் மட்டும் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் நம்ம வச்சிடலாம். வச்சாச்சு. இதை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். நான் மடிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மோமோஸ்க்கெலாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை அழுத்தி விட்டுடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வர்ற மாதிரி நல்லா நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ளதையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், எல்லா மாவுமே இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அவிக்க வேண்டியதில் ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சா போதும். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதோட கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஏன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கீங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா நம்ம இது 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும், கலர் மாதிரி வருங்க. அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா கலர் மாறிடுச்சு. நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.